அருகே விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கும் பணியை தடுத்து நிறுத்தி அதிகாரிகளிடம் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காங்கேயம் அருகே பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனம் சார்பில் இருகூரில் இருந்து முத்தூர் வரை 70 கிலோமீட்டர் தூரத்திற்கு விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதையடுத்து ஓலப்பாளையம் பகுதியில் குழாய் பதிக்கும் பணியை தொடங்க அதிகாரிகள் முயன்றனர். இதை அறிந்த விவசாயிகள் குழாய் பதிப்பதால் தங்களது விளைநிலங்கள் பாதிக்கப்படும் என கூறி பணிகளை தடுத்து நிறுத்தினர். மேலும் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். இதையடுத்து குழாய் பதிக்கும் பணிகள் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. கொச்சின்லிருந்து முத்தூர் வரைக்கும் இந்த நிலங்களில் விவசாய நிலங்களில் பைப்பை போட்டு அந்த கேஸ் கொண்டு வரக்காக பைப் போட்டிருக்காங்க, பெட்ரோல் கொண்டு வரக்காக. அது ஏற்கனவே ஒரு பைப் லைன் 30 வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்க. மறுபடியும் இன்னொரு பைப் லைன் போடுறாங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 அடி அகலத்துக்கு நாங்கள் இந்த பூமியை யூஸ் பண்ண முடியாது. இந்த பூமியை நாங்கள் விற்க முடியாது. இந்த பூமிக்கு மேலே ஒரு கடன் வாங்க முடியாது. பரவாயில்ல, நீங்கள் பூமி எடுக்கிறனா மொத்தமாக எடுத்துக்கங்க, மார்க்கெட் வேல்யூக்கு எடுத்துக்குன்னு சொல்கிறோம். கவர்மெண்ட் வேல்யூவில் உங்களுக்கு இழப்பீடு கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ 100% கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. 100% போது கிட்டத்தட்ட எங்கள் சென்ட் 2000 ரூபாய்க்கு தான் போகும். ஒரு பேச்சுவார்த்தை முடிவு வரைக்கும் குழாய் போடுறது நிறுத்தி வைக்கணும்னு சொல்லி இன்னைக்கு நிப்பாட்டி வச்சிருக்கோம். கொச்சின் டு தேவனகுந்தி வரைக்கும் போகக்கூடிய இந்த பைப் லைன் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கோயம்புத்தூர், சூலூர், இருகூர் வரைக்கும் ரோட்டில் வருது. நாங்களும் 2.5 ஆண்டு காலமாக காத்திருப்பு, உண்ணாவிரதை போராடி ஒரு 2.5 ஆண்டு காலம் நிறுத்தி வச்சிருந்தோம். விடாமுயற்சியா நாங்கள் எங்களுடைய பூமி 60 அடி நீங்களே வச்சுக்கோங்க, இன்னைக்கு சந்தை மதிப்பு என்னவோ அந்த கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் நிற்கிறோம். எங்களை அரெஸ்ட் பண்ணாலும் பண்ணிட்டோம், ஆனால் எங்கள் பூமிக்குள்ள இன்னைக்கு விடமாட்டோம். அவங்க பூமியாக மாற்றிக்கிட்டு இல்லைன்னா இருக்கட்டும்.